பூமியின் பல்வேறு பகுதிகளில் வாழக்கூடிய பாம்புகள் அப்படிங்கிறது ரொம்பவும் வினோதமான உயிரினம் அப்படின்னு கருதப்படுது. இதோடைய செயல்கள், பழக்கங்கள் எல்லாமே மற்ற விலங்குகளோட கம்பேர் பண்ணும்போது ரொம்ப தனி சிறப்புடையது. அந்த தனி சிறப்பான ஒரு விஷயத்துல ஒண்ணுதான் பாம்பு தன்னுடைய சட்டைய கழற்றுறது. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாம்பு ஏன் தன்னுடைய தோலை கழட்டுது? பாம்புகள் அதுகளுடைய தோலை கழற்றதுக்கு பேரு எக்டிசிஸ் அப்படின்னு பேரு. இது வளர்ச்சியின் ஒரு பகுதிங்க. பாம்புடைய இனம், வயது, சூழல் போன்றவற்றை பொறுத்து அந்த தோல் உதிர்தல் நிகழுது. குறிப்பா இளம் பாம்புகள் வளர்ச்சியின் போது அதிக தடவை தோல் உரிக்குமாம். பாம்பு தோல் உதிக்கிறதுக்கு முன்னாடி பார்க்கக்கூடிய அறிகுறிகள் என்னென்ன அப்படின்னா, பாம்புகள் தோலை கழற்றதுக்கு முன்னாடி ஒரு சில சீரற்ற தன்மைகள் காணப்படும். அதுடைய கண்கள் நீளமாகி ஒளியை ஏற்காது, சுறுசுறுப்பெல்லாம் குறைஞ்சு சாப்பிடாம கூட இருக்குமாம். அது மட்டும் இல்லாம அமைதியா ஒரு இடத்துல தங்கும். ஸோ இது எல்லாமே தோல் உரிக்கிறதுக்கான ஆரம்ப அறிகுறிகளா இருக்கலாம் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ பாம்பு தன்னுடைய தோலை முழுமையா கழட்டக்கூடிய ஒரு விலங்குன்னு சொல்லலாம். மற்ற ஊர்வன விலங்குகள் துண்டுகளாகவே கழட்டினாலும் பாம்புடைய தோல் முழுமையா வெளியேறுங்க. பாறை, மரம் போன்ற கடினமான மேற்பரப்புகளை தேய்ச்சிட்டு மூக்கு பகுதியிலிருந்து ஆரம்பிச்சு தன்னுடைய பழைய தோலை கழட்டும். ஆனா சில பாம்புகள் நிலத்துல தோலை கழட்டும், சில பாம்புகள் தண்ணீர்லயும் அந்த வேலையை செய்யுமாம். சரி, அப்படி தோலை கழற்றுறதுனால என்னென்ன நன்மைகள் பாம்புகளுக்கு ஏற்படும்? பாம்பின் வளர்ச்சிக்கு இடம் தரும். அது மட்டும் இல்லாம பழைய தோல்ல இருந்த பாக்டீரியா மற்றும் ஒட்டுண்ணிகள் அகற்றப்படும். தோல்ல இருந்த காயங்கள் சிகிச்சை பெறும். புதிய தோல் மெல்லியதும் ஆரோக்கியமானதாகவும் இருக்குமாம். ஸோ பாம்பு தன்னுடைய தோலை கழட்டும் போது கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அப்படி கழட்டும் போது கொத்துற வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்குங்க. ஏன்னா அது ரொம்ப டயர்டா இருக்குமாம். ஆனா ஒரு சிலர் அதை நெருங்கினாங்க அப்படின்னா பாதுகாப்புக்காக தாக்கும். அதனால பாம்பு தோல் உரிச்சிட்டு இருக்கும் போது பக்கத்துல போகாம தொட்டும் பார்க்காம இருக்கிறது ரொம்ப நல்லது. அது பாம்புக்கு இல்ல, நம்மளுக்கு.